தங்கத்துக்கு தனியா ஒரு வேல்யூ கிடையாது. தங்கத்துக்கு இது வேல்யூ அப்படின்னு நம்மளால ஃபிக்ஸ் பண்ண முடியாது. ஏறுற பொருள் இறங்க மாட்டேன்றது ஏன்னா பிகாஸ் இந்தியா வந்து ஒரு வளர்ச்சியான பாதையை நோக்கி போகிறாங்க. வளர்ச்சியான பாதையை நோக்கி போகும்போது என்னன்னா அங்கே இருக்கிற வாழக்கூடிய மக்களுக்கு வந்து பணம் சப்ளை வந்து ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கு. பப்ளிக்கோட கன்சம்ஷன் தங்கம் ஜாஸ்தி, சில்வர் கம்மி. ஆனால் இண்டஸ்ட்ரியல் யூசேஜ் தங்கம் கொஞ்சம் கம்மி, சில்வர் ஜாஸ்தி. ஸோ இதுதான் இதோட டிஃப்ரென்ஸ். எப்போ வந்து கம்பெனிஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அது 8 வருஷம் கழிச்சு மெச்சூரிட்டி போது டாக்ஸ் கிடையாது. ஆனால் கோல்டு இடிஎஃப்ல அப்படி கிடையாது, இன்ட்ரெஸ்ட் கிடையாது. மார்க்கெட்டில் என்ன ப்ரைஸோ அந்த ப்ரைஸுக்கு தான் உங்களால் வாங்க முடியும், வேறு ஆப்ஷன்ஸ் கிடையாது. என்ன மாதிரி ரிஸ்க் சார் இருக்குது கோல்டு இன்வெஸ்ட் பண்ணும்போது? இல்லை, கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணால் திடீர்னு நல்லா போயிட்டே இருந்து திடீர்னு இறங்கிடும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா 2012 வரைக்கும் கோல்டு நல்ல ஒரு ரேலி இருந்துன்னே இருக்குது. 2012 இப்போ 2016-17 வரைக்கும் பார்த்தீங்கன்னா கோல்டு ரிட்டர்னே கிடையாது. கோல்டு இறங்குமா யாருக்கும் தெரியாது. ஸ்மூத்தாக வேர்ல்டு மாறிச்சுன்னா இறங்கலாம், இல்லை 2-3 வருஷம் கோல்டு இதே மாதிரி ரேட்டில் போகலாம். யூஎஸ் டாலர் பார்த்தீங்கன்னா 1980லேருந்து 2012 வரைக்கும் கோல்டு விலையே ஏறல. இந்தியாவில் ஏன் கோல்டு விலை ஏறுது அப்படின்னா தெரியுமா உங்களுக்கு ரீசன்? ஆதன் பிசினஸ் நேயர்களுக்கு வணக்கம். தொடர்ந்து நம்ம சேனல்ல பிசினஸ் சார்ந்த நிறைய விஷயங்களை பார்த்துக்கிட்டு வரோம். அந்த வகையில இன்னைக்கு தங்கத்தோட விலை ஏற்ற இறக்கமா போய்கிட்டு இருக்கு. இந்த சமயத்துல தங்கத்துல முதலீடு பண்ணலாமா அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இதை பத்தி நம்ம கூட ஷேர் பண்ணிக்க இன்னைக்கு ஜாயின் பண்ணிருக்காரு சர்டிஃபைட் ஃபினான்ஷியல் பிளானரும் மை அசெட் அலோகேஷன் வெப்சைட்டினுடைய ஃபவுண்டருமான சுரேஷ் பார்த்தசாரதி அவர்கள். வாருங்கள் பேசலாம். வணக்கம். உங்க நேருக்கு என்னுடைய வணக்கங்கள். சரி, இப்போ தங்கத்தோட விலை வந்து ஏற்ற இறக்கமா போய்கிட்டு இருக்கு. திடீர்னு பார்த்தா 1000 ரூபாய் அதிகரிக்கு, திடீர்னு பார்த்தா இன்றைக்கு பார்த்தோம்னா 1000 ரூபாய் சரிஞ்சிருக்கு. என்ன சார் காரணம் இதுக்கு? இப்போ வந்து வேர்ல்டோட ஸ்திரத்தன்மை குறைஞ்சுன்னு வச்சுக்கோங்க, கோல்டோட ப்ரைஸ் ஏறிடும். எப்பயுமே இப்போ ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு வீடு இருக்குன்னு வச்சுக்கோங்க, அப்போ உங்களுக்கு எல்லாமே எங்கெங்கே போகணும் எங்கெங்கே வைக்கணும் வீடு தெரியும். வீடே ஒரு ரணகலமாக இருந்துன்னு வச்சுக்கோங்க, எந்த பொருளும் ஆர்டராக இருக்காது. இல்லை, ஒரு இடத்துல அங்கே இருக்கும். இப்போ நிறைய நேரங்க மிடில் கிளாஸ் ஃபேமிலி இது பிரச்சனை. 2 வீலர் சாவி வச்சிருவாங்க, காலையில் எங்கே சாவி தேடுறதுக்கு 5 நிமிஷம் செலவு பண்ணுவாங்க. ஏன்னா வீடு சின்ன வீடு, வரும்போது 1008 பிரச்சனை. அதுக்குன்னு ஒரு பிளேஸ் கிடையாது, அது மாற்றுறதுக்கு இருக்காது. காலையில் பார்த்தா கிளம்புற நேரத்துக்கு என் சாவி எங்கே வச்ச, உன் சாவி எங்கே வச்ச, ஹெல்மெட் எங்கே வச்ச, இப்படி தானே மிடில் கிளாஸ். இப்போ வேர்ல்டு இந்த மாதிரி டிஸார்டராக இருந்ததுன்னா தங்கம் ப்ரைஸ் ஏறிண்டே இருக்கு. இதுதான், அதனால தான் தங்கத்துக்கு தனியாக ஒரு வேல்யூ கிடையாது. இப்போ தங்கத்துக்கு இது வேல்யூ அப்படின்னு நம்மளால ஃபிக்ஸ் பண்ண முடியாது. இப்போ நம்ம ஒரு மொபைல் ஃபோன் வாங்குறோம், இந்தந்த பார்ட்ஸ்லாம் இருக்கும், இந்தந்த ஃபெசிலிட்டிலாம் கொடுத்துருங்க. இதனால இந்த மொபைல் ஃபோனு 1 லட்சம், இந்த மொபைல் ஃபோன் 25,000. இப்போ நம்ம ஸ்பெசிஃபிகேஷன் பண்ண முடியும். ஆனால் கோல்டு இந்த ஸ்பெசிஃபிக்கால ஓடுதுன்னு சொல்லவே முடியாது. ஸோ டிஸார்டர், வேர்ல்டு டிஸார்டர், எங்கெங்கெல்லாம் ஒரு அமைதி இல்லாத ஒரு சூழ்நிலை இருந்தால் அன்னைக்கு கோல்டு ப்ரைஸ் ஏறும். இப்படி தான் போயிட்டு அப்போ அமைதியின்மை உலகத்தில் இன்க்ரீஸ் ஆகினே போகிறது இல்லையா? அதனால தான் கோல்டு ப்ரைஸும் இன்க்ரீஸ் ஆகிட்டே. இது வரைக்கும் வரலாறு காணாத உச்ச தொட்டிருக்கு. இனியும் வரலாறு காணாதது போயின்னு தான் இருக்கும். சரி, இப்போ வரலாறு காணாதுன்றதுன்னு வச்சுக்கோங்களேன். நேற்றோட இன்னைக்கு இல்லை, நேற்று ஒருத்தர் இருந்தார், அதோட இன்னைக்கு ஒருத்தர் வயசாக இருக்காரு. இப்போ கூட ஒரு பஞ்சாப்ல ஒருத்தர் ஒரு காரில் இடிச்சு செத்து போயிட்டார். 114 வயசு வரைக்கும் வாழ்ந்திருந்தாரு. வரலாறு காணாது தான் 114 வயசு. அப்போ நாளைக்கு ஒருத்தர் 120 வயசு வரைக்கும் வரலாம். அப்போ எப்பயுமே ஒரு எனி அசெட் கிளாஸ், அது ரியல் எஸ்டேட்டாக இருக்கட்டும், தங்கமாக இருக்கட்டும், சில்வராக இருக்கட்டும், எல்லாமே ஒரு காலத்தை விட்டு கண்ட்ரி வளர அதோட வளர்ச்சி அதிகமாக தான் இருக்கும். அது வந்து ஸ்டாப்பே பண்ண முடியாது. நாளைக்கு இன்னொரு 2 வருஷம் கழிச்சு நீங்கள் ஒரு மாதிரி ஒரு வீடியோ எடுப்பீங்க, தங்கம் வந்து வளராத காணாத வளர்ச்சி அப்படின்னு கேட்பாங்க. அப்படின்னா ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு புதிய தலைமுறையில் ஒரு எபிசோட் பண்ணுங்க, அப்போ கேட்டு நாங்கள் வளராத காரணம் சொல்ல இது மாதிரி நிறைய நீங்கள் ஒரு ப்ரோக்ராம் பண்ண வேண்டியதாக இருக்குன்னு அப்படி தானே இருக்குது இப்போ. ஸோ அதனால வளர்ந்துன்னு தான் இருக்கும். அது ஒன்றும் பண்ண ஒரு 4-5 வருஷம் ஏறாது, டல்லாக இருக்கும். ஏன்னா எல்லா இடத்துலையும் இப்போ ட்ரம்ப் நாளைக்கு சைலண்ட் ஆகிட்டாருன்னு வச்சுக்கோங்க, வேர்ல்டே அமைதியாக்கி விட்டாருன்னு வச்சுக்கோங்க, கொஞ்சம் வருஷத்துக்கு இருப்பாருன்னு வேர்ல்டு அமைதியாக இருக்கிற மாதிரி தெரியல. அதனால கோல்டு பிரைஸ் எப்பயுமே இது மாதிரி தான் இருக்கும். ஓகே சார், சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ராபர்ட் கியோசாக்கி கூட வந்து பிட்காயின், கோல்டு, சில்வர் எல்லாத்தோட விலையுமே வந்து கிராஷ் ஏற்படும், அந்த சமயத்தை நான் போய் வாங்குறேன் அப்படின்னு ட்வீட் போட்டிருந்தாரு. இது எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை, நம்ம அந்த சில நேரங்களில் அந்த ட்வீட்டை ஃபார்வர்ட் பண்ணுறாங்க. அவர் ஜென்யூனாக அவரே போட்டாரா வேறு யாராவது போட்டாங்களான்னு நமக்கு தெரியல. பட் அவரோட கருத்துல அவர் சொல்லலாம் எல்லாமே கிராஷ் ஆகணும். இப்போ நம்ம எனக்கு தெரிஞ்சு ரியல் எஸ்டேட்டு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி கூட சொல்லிட்டு இருக்காங்க, ரியல் எஸ்டேட் கிராஷ் ஆகிடும், ஏறிண்டே இருக்குது ரியல் எஸ்டேட்டுன்னு. பாம்பேலே இறங்க மாட்டேன்றது, ஏறுற பொருள் இறங்க மாட்டேன்றது. ஏன்னா பிகாஸ் இந்தியா வந்து ஒரு வளர்ச்சியான பாதையை நோக்கி போகிறாங்க. வளர்ச்சியான பாதையை நோக்கி போகும்போது என்னென்னா அங்கே இருக்கிற வாழக்கூடிய மக்களுக்கு வந்து பணம் சப்ளை வந்து ஜாஸ்தி ஆகிட்டே இருக்குது. 10 வருஷத்துக்கு முன்னாடி மக்கள் இருந்த சர்ப்ளைஸ் காசை விட இன்றைக்கி இருக்குது. 10 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் அண்ணா நகர்லேயோ அடையார்லேயோ வந்து நீங்கள் ஒரு வீடு வாங்கணும்னு வச்சுக்கோங்க, உங்களால் ஒரு 75 லட்சத்துக்குலாம் வாங்க முடிஞ்ச மாதிரி இருக்குது. இன்றைக்கெலாம் அந்த மாதிரி ப்ரைஸ் பேண்ட்லேயே இருக்காது. கொஞ்ச நாள் கழிச்சு சிங்கிள் பெட்ரூமே பாம்பே மாதிரி வாங்கணும். பாம்பேல இப்போ 2 BHK 5000, 5 கோடி, 6 கோடி சொல்கிறான். சில லொக்கேஷனில் 5-6 கோடி. அதே அவன் அட்வர்டைஸ்மெண்ட் என்ன கொடுக்குறான்,
ஸ்டீல் ப்ரைஸ் அப்படின்னு போடுறான். 5 கோடி 6 கோடிக்கு நான் 2 BHK வாங்கி என்றைக்கு வாழறது? ஸோ இது மாதிரி எல்லா அசட் கிளாஸும் இப்படி தான் போயிட்டே இருக்கும். அதில் ஒன்றும் பண்ண முடியாது தான். இப்போ சில்வரோட விலையுமே ஏறிக்கிட்டு இருக்குல்ல சார், கிட்டத்தட்ட 1 கிலோவே நிறைய. இப்போ பார்த்தீங்கன்னா 1 கிலோ வந்து சில்வர் வந்து 1,10,000 1,20,000 போயிட்டு இருக்கு. இப்போ நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம், எங்களோட பர்சனல் சேனல்லே ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதில் என்ன சொல்லியிருக்கோம், இப்போ நிறைய ரிப்போர்ட்ஸ் எல்லாம் படித்து பார்த்தா 2,04,000 வரைக்கும் போகிறதுக்கான சாத்தியக்கூறு இருக்குன்னு அந்த ரிப்போர்ட்டில் போட்டிருக்கான். வேர்ல்டு கோல்டு ஃபண்டு, அப்புறம் யூஎஸில் ஒரு ரிப்போர்ட்ஸ் இருக்குது, டிஎஸ்பின்னு ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் இருக்கு. அவன் இன்னொரு 4 பேரோட ரிப்போர்ட்டை படித்து தான் நாங்கள் அந்த கன்க்ளூஷன் வந்தோம். அவன் சொல்கிறான் 2,04,000 அப்படின்னா ஒரு கிராம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா 204 ஆவரேஜ் கோல்டோட. இப்போ ஒரு ஆவரேஜ் கோல்டு வந்து சில்வர் வந்து ஒரு கிராம் 118 120 பாம்பேல வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். 1 கிலோ வந்து 110 இருக்குது. 1 கிலோ 1,10,000 இருக்குது. சென்னையில் 1,20,000 இருக்கும். கோல்டு சில்வரும் பிளேஸ் லைட்டாக மாறும். கோல்டு மாதிரி ஈவனாக வராது அது. ஸோ இப்போ வந்து அது என்ன சொல்கிறாங்க, ஒரு கிராம் ஆவரேஜ் ப்ரைஸ் 154 போகலான்ற. இப்போ 120 154 சான்ஸ் இருக்குது. சில்வரில் என்ன மைனஸ் பாயிண்ட்னா டிமாண்ட் இல்லை, இண்டஸ்ட்ரியல் யூசேஜ் ஜாஸ்தி, பப்ளிக் விருப்பம் கிடையாது. இப்போ நீங்கள் இருக்கீங்க, தங்கத்தில் வெள்ளி செயின் போடுவீங்களா, வெள்ளியில் போடுவீங்களா? அதான் மக்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு தங்கம் தான் யூஸ் பண்ணுறாங்க. சில்வர் அவ்வளோவா டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணல. வீட்டில எல்லாம் யூஸ் பண்ணால் என்ன பண்ணுவோம், ஒரு வெள்ளி தட்டு வாங்கி வச்சுப்பாங்க, இல்லை வெள்ளி டம்ளர் வாங்கி வச்சுப்பாங்க, ஏதோ ஒரு வெள்ளி பாத்திரம் வாங்கி, வெள்ளி விளக்கு வாங்குவாங்க. இப்படி தானே கன்சம்ஷன். நகைன்னா பார்த்துக்கோங்க, செயினை போடுவாங்க, வளையல் போடுவாங்க, அட்டி போடுவாங்க, நிறைய பண்ணப்போ பப்ளிக்கோட கன்சம்ஷன் தங்கம் ஜாஸ்தி, சில்வர் கம்மி. ஆனால் இண்டஸ்ட்ரியல் யூசேஜ் தங்கம் கொஞ்சம் கம்மி, சில்வர் ஜாஸ்தி. ஸோ இதுதான் இதோட டிஃப்ரென்ஸ். எப்போ வந்து கம்பெனிஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அது போகுது. இப்போ சில்வர் ஏன் போகுதுன்னா கோல்டு ப்ரைஸ் நிறைய போயிடுச்சு. அப்போது சில்வரை கொஞ்சம் வாங்கிக்கலாம். இப்போ நம்ம பார்க்கலாம், அடையாரில் ரொம்ப லேண்டு ப்ரைஸ் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, செங்கல்பட்டில் போய் வாங்குகிறோம். அது மாதிரி இப்போ தங்கம் வந்து அடையார் மாதிரி இருக்குது, சில்வர் செங்கல்பட்டு மாதிரி இருக்குது. செங்கல்பட்டில் கொஞ்சம் சீப்பாக இருக்குன்னு போய் மக்கள் வாங்குவாங்களா, அந்த மாதிரி தான் இப்போ சூழ்நிலை. இப்போ நிறைய தாய்மார்களோட கவலையுமே எப்போ கோல்டு வாங்குறது அப்படின்றது. இப்போ ஒரு வருஷத்துல இவ்வளோ உச்சத்தை தொட்டிருக்கு, இப்போ இனிமேல் இப்போ கோல்டு வாங்குறது அப்படின்னு இல்லை. அப்படி இல்லை. இப்போமே இப்போ ஒரு குழந்தைக்கு நான் கல்யாணம் பண்ண போகிறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த குழந்தை வந்து இப்போ தான் பிறந்திருக்கு. நம்ம சராசரியாக குழந்தைங்களும் ஒரு 24 25 வயசில் தான் இன்றைக்கி பண்ணுறோம். ஏன்னா அதெல்லாம் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி 17 18 வயசில் கல்யாணம் பண்ணியிருந்தாங்க. இப்போ 24 25. இப்போ இந்த குழந்தை இப்போ பிறந்தா 25 வருஷம் கழிச்சு நான் கல்யாணம் பண்ண போகிறேன். இந்த ஒரு குழந்தைக்கு எனக்கு 30 சவரன் தேவை. 30 × 8 சவரன், 8 கிராம் தான் ஒரு சவரன். அப்போ 240 கிராம். அப்போ நான் 25 வயசு கழிச்சு கல்யாணம் பண்ண போகிறேன்னா எனக்கு நம்ம மாதம் அதை டிவைட் பண்ணி நான் வாங்கிக்கிறோம். 240 கிராம். அப்போ 200 மாதம் வச்சுக்கோங்க, 20 வயசு வச்சுக்கோங்க, 20 × 12 240. அப்போ மாதம் நான் 1 கிராம் வாங்கினா வந்தேன்னா 240 மாதத்துல 240 கிலோ முடிஞ்சிச்சு, 30 சவரன் முடிஞ்சிச்சு. இல்லை நான் எதுக்கு போய் மண்டையை உடச்சிக்கணும்? இல்லை என்கிட்ட இன்னைக்கு 5000 தான் சேர்க்க முடியும் சார். இன்னைக்கு கோல்டு இன்னைக்கு 9,500 9,800 இருக்குது. என்னால் 10,000 மாதம் எனக்கு செலவு பண்ண. நாங்களும் மிடில் கிளாஸ் ஃபேமிலி, நாங்கள் எப்படி பண்ணுறது? இப்போ இன்னைக்கு உங்களுக்கு எவ்வளோ இருக்குது? 500 1000 2000 3000 4000 சேர்த்துனே வாங்க. கொஞ்சம் வசதி எல்லாருக்குமே ஒரு வசதி வாழ்க்கையில் வரதானே வரும். யாருமே அப்படியே ஒரு நல்ல வசதியாக வரும்போது இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிங்க. அப்படி தான் சேர்த்து வாங்க முடியும். மிடில் கிளாஸ் ஃபேமிலி எப்படி நீங்கள் என்ன எடுத்துகிட்டு போய் நேரம் 10 லட்சம் கொடுத்து நம்மளால கோல்டு வாங்க முடியாது இல்லை. ஸோ இப்படி நம்ம கோல்டு இப்படி தான் சேர்க்கணும். மாதம் கொஞ்சம் கொஞ்சமாக. முதல்ல சீட்டு இந்த நகை கடையில் போனீங்கன்னா 36 மாதம் சிட்டு அப்படின்னு. இப்போ எல்லாமே அவங்களும் 11 மாதம் ஆகிட்டாங்க. அப்போ நகை கடையில் போய் நம்ம சிட்டு போகிறது வேஸ்ட்டு. ஏன்னா குழந்தைங்க வந்து 11 மாதத்துக்கு நீங்கள் கோல்டை வாங்கி என்ன செய்வீங்க? மிடில் கிளாஸ் ஃபேமிலியே ஒரு 2000 3000 சேர்க்குறான். 36,000 சேர்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. 11 மாதத்துக்கு 33,000. அவன் ஒரு மாதம் போனஸ் போட்டு 36,000 கொடுத்துட்றான். 36,000 என்ன வாங்குவீங்க? 3 சவரன் 4 சவரன் கூட ஒரு 4 சவரனுக்கு ஒன்றுமே வாங்க முடியாது குழந்தைங்களுக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணோம், கோல்டு ஃபண்ட்ஸில் போய் இன்வெஸ்ட் பண்ணோன்னா பணமாக நம்ம கொடுப்போம். மெச்சூரிட்டியாக பணம் எடுக்கும்போது நம்மளுக்கு பணமாக கொடுத்துருவான். அப்போ நம்மளுக்கு ப்ரெஷர் இல்லை. அப்போது நம்ம லாங் டேர்ம் சேர்க்கணுன்னா என்னென்னா மியூச்சுவல் ஃபண்டில் இருக்கிற கோல்டு ஃபண்டில் போய் நம்ம முதலீடு பண்ணணும். இல்லை நான் பங்குச்சந்தையிலே டைரெக்டாக நான் பண்ணுவேன், எனக்கு கொஞ்சம் கெப்பாசிட்டி இருக்குன்னா கோல்டு ETF போய் வாங்கிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம முதலீடு முயற்சி பண்ணி குழந்தைங்களுக்கு வாங்குறதுனா இப்படி பண்ணிக்கலாம். நம்ம ஃபிசிக்கல் கோல்டு பெஸ்ட்டா இல்லை கோல்டு ETF பெஸ்ட்டா? இப்போ ஃபிசிக்கல் கோல்டு பார்க்கலாம். இப்போ ஒரு குழந்தை வந்து ஒரு 10 வயசு இருக்குது, அந்த குழந்தைக்கு பிடிச்சா நான் செயினை வாங்கிட்டுறேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் சின்ன எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. நீங்களே ஒரு உமன் தானே. இப்போ உங்களுக்கு உங்கள் அம்மா ஒரு செயின் 10 வயசில் வாங்கி கொடுத்துருப்பாங்க. கல்யாணத்துக்கு போது அந்த செயினை போட்டுப்பீங்கன்னா வேறு செயின் வாங்குவீங்களா? அப்போ எதுக்கு ஃபிசிக்கலாக கோல்டு இப்போ வாங்கணும்? இப்போ இந்த குழந்தைங்களுக்கு இப்போ நம்ம குழந்தைங்களுக்கு ஏதோ ஒரு செயின் போடலைன்னா அடுத்தவங்க ஏழையாக நினச்சிப்பானோன்னு சொல்லி நம்ம ஒரு நகை போட்டுன்னு போகிறோம். நீங்கள் நிறைய மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் அந்த மாதிரி எண்ணங்கள் இருக்குது இல்லையா? இப்போ இன்றைக்கி எண்டே வேணுமோ அதை உண்டி வாங்கணும். கல்யாணத்துக்கு ஜுவல்லரியாக வாங்கக்கூடாது. ஒன்லி இன்வெஸ்ட்மெண்ட்ஸாக தான் போகணும். நம்ம என்ன மாதிரி ரிஸ்க் சார் இருக்குது கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போது? இல்லை கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணால் திடீர்னு நல்லா போயிட்டே இருந்து திடீர்னு இறங்கிடும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா 2012 வரைக்கும் கோல்டு நல்ல ஒரு ரேலி இருந்துகிட்டே இருக்குது. 2012 இப்போ 2016 17 வரைக்கும் பார்த்தீங்கன்னா கோல்டு ரிட்டர்னே கிடையாது. 3% 4% தான் ரிட்டர்ன். அந்த பீரியடில் வந்து வேர்ல்டு வைடாக எக்கானமிக்கு திடீர்னு கொஞ்சம் ஷேக்கி ஆகிடுச்சு. ஏன்னா 8ல் வந்து
இந்த வேர்ல்ட் ட்ரேட் சென்டர் இஷ்யூ 2002 வந்தது. அப்புறம் 2007 வந்து இந்த யூஎஸ் சப்ரைம்னு ஒன்று வந்தது. சப்ரைம் கிரைசிஸ் வந்தப்போ என்னாச்சுன்னா வேர்ல்டே கொஞ்சம் ஷேக் ஆகிடுச்சு. அப்போ இந்த கோல்டு ப்ரைஸே கிடுன்னு இப்போ ஏறிச்சில்ல லாஸ்ட் 5-6 வருஷமாக இது மாதிரி ஓடிச்சு. அதுக்கப்புறம் 2012 அப்புறம் வேர்ல்டு வைடில் ஸ்லோவாக எக்கானமி பிக்காக ஆரம்பிச்சிட்டாங்க. பிக்கப் ஆனோடனே என்னாச்சு, அந்த பீரியட்லலாம் ரிட்டர்ன்ஸே கிடையாது. 5-6 வருஷம் வாங்கி உங்களுக்கு கோல்டு ரிட்டர்ன்லன்னா என்ன பண்ணுவீங்க நீங்கள்? பதட்டம் ஆகிடுவீங்க. ஸோ அந்த மாதிரி சூழ்நிலை. அதனால தான் நம்ம கோல்டு இது மாதிரி ஹை ப்ரைஸில் போகும்போது அது எது இருந்தாலும் சரி தான் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கணும். இப்போ நீங்களே போய் வச்சுக்கோங்க, நாளைக்கு ஒரு கடைக்கு போகிறீங்க, வீட்டில் சமைக்க சொல்கிறாங்க, நீங்கள் போய் வெண்டைக்காய் வாங்க போகிறீங்க. வெண்டைக்காய் வந்து கிலோ 150 ரூபா சொல்கிறான், இன்னும் பீன்ஸு 150 ரூபா சொல்கிறான். இன்னொரு கறி இப்போ ஒரு வாங்கலான்னு பார்க்குறீங்க, அது 50 ரூபா சொல்கிறேன். எதை வாங்கி வருவீங்க? 50 ரூபா இருக்குது. 50. அப்போ கோல்டு இவ்வளோ விலை ஏறி பண்ணால் ஃபுல் பணம் கொடுத்து எப்படி வாங்குறது? நான் ஒரே ஒரு கண்டிஷன், இப்போ அடுத்த வருஷம் என் குழந்தைக்கு மேரேஜ் இருக்குது, எனக்கு ஆப்ஷன் கிடையாது, நான் போய் தான் வாங்கி ஆகணும் பல்கா. அதுக்கு தான் நான் அப்போ சொன்னேன், குழந்தை பிறந்தவொடனே நீங்கள் 1/2 கிராம் 1 கிராம் சேர்த்துன்னு வந்துட்டிங்கன்னா 20 வருஷத்துக்கு 240 கிராம் தேவை. எனக்கு 20 சவரன் கொடுக்குறேன்னா 12ஆல் வச்சுன்னா 240 மாதம் இருக்குது. 240 மாதத்தில் நான் 250 கிராம் சேர்க்கணும். அப்போ நான் ஒரு கிராமாக சேர்த்தினே வந்துட்டால் பிரச்சனை முடியல. ஸோ அந்த மாதிரி தான் கோல்டு விலை இருக்க தான் செய்யும். அதை நீங்கள் சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஹேண்டில் பண்ணணும். கோல்டு இறங்குமா யாருக்கும் தெரியாது. ஸ்மூத்தாக வேர்ல்டு மாறிச்சுன்னா இறங்கலாம், இல்லை 2-3 வருஷம் கோல்டு இதே மாதிரி ரேட்டில் போகலாம். ஆனால் பட் 2040 அது மாதிரி ப்ரிடிக்ஷன்ஸ் இல்லது நான் படித்தேன். அவங்க என்ன சொல்கிறாங்க, கோல்டு ஃபர்தராக போகும், யூஎஸ் டாலர் வேல்யூ குறையும், யூஎஸ் டாலர் வேல்யூ ஃபியூச்சரில் குறையிறதுனால கோல்டு விலை ஏறும் இப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு வேர்ல்டு வைட் ஃபுல்லாக என்ன ஆச்சு, இப்போ ரஷ்யா யுக்ரைன் வார் வந்தபோது அமெரிக்கா என்ன பண்ணிட்டாங்க, ரஷ்யா டாலர் அமெரிக்கன் டாலரில் பாண்ட்ஸ்லாம் வாங்கி வச்சுருந்தாங்க, எல்லாத்தையும் ஃப்ரீஸ் பண்ணி விட்டாங்க. அப்போ நான் என் கண்ட்ரியோட பணத்தை சேஃப்டிக்காக யூஎஸ் டாலரில் இன்வெஸ்ட் பண்ணுறேன். திடீர்னு யூஎஸ் அரசாங்கம் என்ன நினைக்கிறாங்க, நீ வார் பண்ணுறியா, உன் பணத்தெல்லாம் பிடிச்சி வச்சிருக்கேன் அப்படின்னு. நான் இப்போ நான் ஒரு 1 லட்சம் கோடி நான் அமெரிக்கன் டாலர் பாண்ட்ஸாக வாங்கி வைக்கிறேன்னு வச்சுக்கோங்க. நாளைக்கு அமெரிக்கா திடீர்னு நினச்சி ஃப்ரீஸ்ன்னு சொன்னான்னு வச்சுக்கோங்க, ஒன்றுமே இல்லை. அதனால என்ன ஆச்சு, வேர்ல்டு வைட் ஃபுல்லாக பெரிய பெரிய கண்ட்ரிலாம் என்ன பண்ணிட்டாங்க, அமெரிக்கன் டாலர் பாண்டு வாங்குறதை நிறுத்திட்டு தங்கத்தை வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. லாஸ்ட் 4-5 வருஷம் விலை ஏறிச்சு அப்படின்னு ஏன்னு கேட்டிங்கன்னா இது ஒன் ஆஃப் த ரீசன். இப்போ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா மாதிரி எல்லாருமே போய் டாலர் தங்கம் வாங்கிட்டே இருக்காங்க. இப்போ லாஸ்ட் பார்த்தீங்கன்னா, இப்போ லாஸ்ட் 2-3 இயர்ஸ் கோல்டு வாங்கினது, இந்த லாஸ்ட் 21 இயர்ஸில் எவ்வளோ கோல்டு வாங்கினாங்களோ அதை விட லாஸ்ட் 3-4 இயர்ஸில் ஆர்பிஐ வாங்கிட்டாங்க கோல்டு. அப்படி மாதிரி வேர்ல்டு வைடு ஃபுல்லாக இப்போ நீங்கள் நானும் போனால் என்ன வாங்குவோம், 2 சவரன் 4 சவரன் வாங்குவோம். அவங்க போனால் டன்ஸில் வாங்குறாங்க. அப்போது இவ்வளோ டிமாண்ட் எங்கேருந்து வரும்? கோல்டை நம்மளால் உற்பத்தி பண்ண முடியாது, வெட்டி எடுத்து தானே உற்பத்தி பண்ண முடியும். வெட்டி எடுத்து அதை ப்ராசஸ் பண்ணி வரப்போ சப்ளை ரொம்ப கம்மி. இப்போ டிமாண்ட் ஒரு ரீசனா சார் கோல்டு பிரைஸ்? ஆமாம், சப்ளை கிடையாது, டிமாண்ட் ஜாஸ்தி. அப்போ என்ன ஆகும், எப்பயுமே விலை ஏறி தானே இருக்கும். ஏன் இந்த வெண்டைக்காய் அப்படின்னு சொன்னேன், சப்ளை கம்மி, அதனால விலை ஏறிடுது. அப்போ டிமாண்ட் என்ன ஆகும், டிமாண்ட் இருக்கிற டிமாண்டுக்கு சப்ளை பண்ணுறதுனால விலை ஏற்றி விட்ருவாங்க. அப்போ நிறைய சர்ப்ளஸாக கிடச்சின்னு வச்சுக்கோங்க. நம்ம நேரம் சில நேரம் தக்காளி பார்ப்போம், தக்காளி இன்னும் 50 ரூபா 70 ரூபா வைப்பான், சில நேரம் வந்து கிலோ 10 ரூபாய்க்கு விற்கிறான். ஏன், சப்ளை ஜாஸ்தியாச்சு, வரவு அதிகமாகிடுச்சு, டிமாண்டு கம்மியாச்சு, விலை குறைஞ்சிடும். இப்போ கோல்டு எடுக்கிறதுக்கான விஷயங்கள் இருக்குன்னா கோல்டு மைன் பண்ணி தான் எடுக்கணும். மைன் பண்ணி எடுக்கிறதுல நிறைய சிக்கல் இருக்குது. ஸோ அதனால என்ன வருது, கோல்டு சப்ளை ரொம்ப கம்மி. சப்ளை கம்மினா இருக்கிறவங்களே ரேட்டுக்கு எக்ஸ்ட்ரா வித்துன்னு போயிட்டு இருக்கு. அதுதான் ரீசன். ஓகே சார், இப்போ கோல்டு வாங்குறதுக்கான சரியான நேரம் சார்? கோல்டு வாங்குறது தான் சொல்கிறேன். கோல்டு விலை ஏறி தான் இருக்குது. இப்போ நமக்கு பயம் தானே, எது ஒன்றா ஏறினா இறங்க கஷ்டம் தான். அதனால் நான் இப்போ என்ன சொல்கிறேன், உங்களுக்கு குழந்தைங்களோட திருமணம் அது மாதிரி இருந்தால் உங்களுக்கு ஆப்ஷனில் வாங்க, இல்லாட்டி நீங்கள் ஸ்டாகர் பண்ணி வாங்கிக்கோங்க. மாதம் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வாங்கினே வந்துருந்தீங்கன்னா ஈஸியாக. அப்போ நம்மளுக்கு ஏறினா இறங்கினாலும் நம்மளுக்கு அட்வான்டேஜ். இப்போ ரொம்ப ஒரு பீரியடில் ரொம்ப இறங்கி போய்ட்டுருது கோல்டு, நம்மள்ட்ட வேறு எங்கேயா பணம் இருக்குது, ஃபிக்ஸட் ஹவர்ஸில் ஒரு பணம் இருக்குது, அதை டக்குன்னு அந்த நேரத்தில் மாற்றி வாங்கிக்கிறதுக்கான சாத்தியக்கூறு இருக்குது. இப்போ எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடச்சிது கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ 2500 ரூபா ஒரு கிராம் இருந்தது. நான் இப்போ ஒரு கடையில் சீட்டு போட்டுனே இருந்தேன். அது கொஞ்சம் பெரிய கடை, அதனால சீட்டு அப்போல்லாம் அலோடு, 2 வருஷம் 3 வருஷத்துக்கு அலோடு. நான் 2-3 வருஷம் போட்டிருந்தேன். அப்போ நான் பார்த்தேன் எனக்கு இப்போ கன்சம்ஷனுக்கு யூஸ் இல்லை. சரி, நான் என்ன பண்ணேன், கொஞ்சம் வருஷம் தள்ளி போட்டுக்கலாம் அப்படின்னு ஒரு ரிஸ்க் எடுத்தேன். அந்த கடை அட்லீஸ்ட் 2-3 வருஷத்துக்கு இருக்குமா அப்படின்னு பார்த்தேன். இருந்து அவங்கள்ட்ட போய் நான் கேட்டேன், இப்போ எனக்கு கோல்டு தேவையில்லை, 2-3 வருஷம் கழிச்சு நான் வந்து செயின் வேண்டதை வாங்கிக்கிறோம், ஓகேவா உங்களுக்குன்னு கேட்டேன். சரின்னாங்க அவங்க. சரி, அவங்கள பொறுத்தவரைக்கும் என்ன ஃப்ரீயாக பணம் கிடைக்கும். என்னை பொறுத்தவரைக்கும் கோல்டு விலை ஏறின்னு இருந்தால் இன்றைக்கி நான் வாங்கி அந்த ஃபிசிக்கல் கோர்லேயே தான் பிரச்சனை. திடீர்னு டிசைன் ஒன்று பிடிக்காமல் போச்சுன்னா என்ன பண்ணுறது, 3 வருஷம் கழிச்சு யூஸ் பண்ணுறது 3-4 வருஷம் கழிச்சு. இப்போ டிசைன் பிடிக்கலாம் என்ன ஆகும், அப்போது அந்த ரிஸ்க் எடுத்து வாங்குற மாட்டோம். அந்த ரிஸ்க் எல்லா நேரத்துலையும் எல்லோரும் எடுக்கக்கூடாது. திடீர்னு அந்த கடை மூடின்னு போயிட்டான்னு வச்சுக்கோங்க, மொத்த பணமும் போய்டும் நம்மளுக்கு. ஸோ அதுதான் அதோட விஷயங்கள். இப்போ நிறைய பேர் சொல்கிறது என்னென்னா, 1 கிராமோட விலை 8000 வரும் அப்படின்னு சொல்லிட்டு. உங்கள் ஒப்பீனியன் என்ன சார், குறையுமா ஏறும்? அது மாதிரி யாராலையும் சொல்ல முடியாது. சும்மா ஏதோ நீங்கள் இன்டர்வியூ கேட்குறீங்க, நான் ஏதோ ஒன்று கவுண்டராக சொன்னால் உங்களுக்கு வியூவர்ஷிப் இன்க்ரீஸ் ஆகும்ல. இப்போ நானே கோல்டை வந்து 5000 வந்துடும்னு வச்சுக்கோங்க, நாளைக்கு ஹெட்டிங்கில் போட்டுருங்க தங்கம் 5000 ரீச் ஆகும் அப்படின்னு போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, டிஆர்பி வேணால் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். நமக்கு தெரியாது. ஏன்னா நெக்ஸ்ட் 15-20 இயர்ஸ்க்கு நான் படிக்கிற ரிப்போர்ட்ஸ் எல்லாம் பார்த்தா தங்கம் இதை விட ஜாஸ்தி போகிற மாதிரி தான் ரிப்போர்ட் எழுதிட்டு இருக்காங்க.
1 வருஷம் 2 வருஷம் குறையலாம், அதில் யாருக்கும் தெரியாது. ஏன்னா பிகாஸ் நீங்கள் யூஎஸ் டாலர் பார்த்தீங்கன்னா 1980லேருந்து 2012 வரைக்கும் கோல்டு விலையே ஏறல. இந்தியாவில் ஏன் கோல்டு விலை ஏறுது அப்படின்னா தெரியுமா உங்களுக்கு ரீசன்? யூஎஸ் டாலரில் தான் எல்லாருமே வாங்குகிறோம். இந்தியன் மதிப்பு யூஎஸ் டாலருக்கு அகேன்ஸ்ட் இறங்க கோல்டோட ப்ரைஸ் ஏறிடுது. நீ யூஎஸ் டாலர் கணக்கில் யூஎஸ்ல ஒருத்தன் இருக்கான், அவன் போய் கோல்டில் வாங்கி பார்த்தானா பெருசாக அவனுக்கு ரிட்டர்ன்ஸே கிடையாது. 2000 இருந்தது, 2012 கிட்டத்தட்ட 2000 வந்தாங்க, இன்னைக்கு 3000 அப்படி போகிறான்னு வச்சுக்கோங்க. அந்த தான் கேப்பு. 50% 10 வருஷத்தில். நம்மளது எடுத்து பார்த்தீங்கன்னா எங்கேயோ போயிட்டு. இப்போ நீங்கள் 1917 பார்த்தீங்கன்னா நீங்கள் ₹1 கொடுத்தீங்கன்னா அவன் $7 கொடுத்தான், $7-8 கொடுப்பான், அப்படி இருந்தது. இன்றைக்கி என்ன ஆகுது? அவன் $1 கொடுத்தா நீங்கள் $86 கொடுக்குறீங்க. ஸோ இப்படி இந்தியன் ருப்பி எரோடாக இதோட விலை பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஆயிடுச்சு. 1960-70 ஐ திங்க் அவர் ₹64 என்னமோ ஒரு சவரன் எதுவும் இருந்து ஞாபகம் எனக்கு, அது பழைய நம்பர்ஸ். 1940 50 இப்போ எங்கே இருக்குது? எங்கேயோ போயிடுச்சு இல்லையே. பட் இந்தியன் ருப்பி டிப்ரிஷியேட் ஆகின வருது. நம்ம வாங்குறதெல்லாம் டாலர் பணத்தில் வாங்குகிறோம், இந்தியன் ருப்பியில் வாங்கலாம். அப்போ இந்தியன் ருப்பி நாளைக்கு ரொம்ப அப்ரிஷியேட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. டாலருக்கு அகேன்ஸ்ட் இந்தியன் ருப்பீஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. கண்டிப்பாக சார். கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி நிறைய விஷயங்களை சொன்னீங்க, ரொம்பவே நன்றி. உங்கள் நேரமும் என்னுடைய வணக்கங்கள்.